மண்ணோட சிலைகள் சேருமா இருந்தால் ஏன்னா மண்வளம் குன்றி தாவர வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதை சொல்லியிருக்காங்க சிஎஃப்எல் மின்கூடம். சரிதானே? அடுத்ததாக தருங்க உங்களோட கைத்தொலைபேசியினுடைய பேட்டரி இங்கே வர கைத்தொலைபேசியில் அந்த இதே அடையாளம் போட்டிருக்கு. உதாரணம் பண்ண கிட்ட கொண்டு காட்டு. சரி, இந்த அடையாளம் போடப்பட்டது. சரி, இதில் விடாக்கா இந்த விலகிடாக்கு கைத்தொலைபேசி அந்த ரசாயன பொருட்களை அந்த இடத்துல போடுங்கன்றதை காட்டியிருக்கு பாவனை முடிய. அப்புறம் அதுக்குரியதும் அதுகளும் இருக்குது. அடுத்தது பாவிக்கப்பட்ட கைத்தொலைபேசிகள் எல்லாம் பழுதா போச்சு. பழுதாவோட சேர்த்து வச்சிருக்கிறோம். பழசுகளை பாவிக்க முடியாதுன்றால் என்ன செய்வோம்? புதிய முறையில் அகற்றி போகிறோம். வச்சிருக்கிறது இருக்கு. அங்கே வேற அதுக்குள்ளேயும் அந்த அடையாளம் போட்டிருக்கு. இந்த உள்ளுக்குள்ளே கிடக்குமா அது எங்கே இருக்கு மட்டுமே காட்டுறதுன்னு அதுக்குரிய அடையாளம் பாருங்க. இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கல, அதுல பாருங்க கீழே அந்த கூட இந்த அடையாளம் போட்டிருக்கு. சரிதானே? ரைட். இது பாவிக்கப்பட்ட கை தொலைபேசிகள். அப்புறம் பாவிக்கப்பட்ட கை தொலைபேசிகள் அதுகள் இருக்கு. எல்லா பழைய பழைய கை தொலைபேசிகள்ல எல்லாம் இதெல்லாம் இடம். சரி, மற்றது கணனி பாகங்கள். இது வேற நல்ல பார்க்க நல்ல வழியா இருக்குது வச்சிருக்கலாம் தானே நீங்க யோசிக்கலாம். உண்மையா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற பார்ட்ஸ் கண்டென்சர்கள் வந்து அது வெடிக்குமா இருந்தால் அதுல இருந்து ஒரு ரசாயன திரவம் வெளியேறும். அந்த ரசாயனம் கையில வர்றதோ கண்ணில படுறதோ அது சூழல்ல வெளியேறுவதே அது பாதகமா அமையலாம். பழுதான மின்னோட்டம் பாவனை நிலையில இருக்கைகள்ல அது அந்த ரசாயன இது வெளியேறாது. அதன் பாவனைக்காக முடிந்த உடனே என்ன செய்யும்? அதுல இருந்து அந்த ரசாயன பொருட்கள் வெளியேற தொடங்கும். சில பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு பச்சை நிற திரவம் மாதிரி வெளியில அப்படியே பொறுமை கொண்டு வர இந்த கண்டென்சர் இதுல இருக்கிறது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதான் சொல்ற கண்டென்சர். சில இதுகள் வந்து அதுல இருந்து உள்ளுக்கு இருக்கிற ரசாயன பொருட்கள் வெளியேறி கொண்டிருக்கும். ஆகவே இதுகள் பார்க்க நல்லா இருக்கும். புதுசாக இருக்கும். ஆனால் அதுல இருக்கிற வெளியேற காரணம் அது என்ன செய்வோம்? ஊதிய முறையில் ரசாயன கழிவுகளை அதை சேர்த்து கொள்வோம். இது வந்து ஒரு மதபோர்டு, ஒரு கணினியுடைய மதபோர்டு வடிவம். மதபோர்டு அதுல வந்து முக்கியமாக அதுல இருக்கிறதுலேயே ஒன்றை அகற்ற போறோம். என்ன தாலி அகற்றோம் என்றால் இதுல இருக்கிற பொருளை நான் தொடக்கூடாது, கையாலும் தொடக்கூடாது. இது வந்து சாவனம் இடுக்கியல் சாவன இடுக்கி. சரி, அதாவது பாருங்க அதுலயே ஒரு பேர் பார்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மின்கலம் ஒன்று இருக்குது. இது பாருங்க இந்த மின்கலம் ஒரு நீங்கள் பாவனை முடிஞ்சிட்டுன்னா ஒரு ரசாயன பொருள் இதுல இருந்து வெளியேறும். அதுல ஒரு பச்சை செலும்பு மாதிரி இருக்கு பாருங்க. ரைட், அதையும் காட்டுறது இதுல பற்றிய இதுல பாவனை முடிஞ்சதுன்னா ஒரு ரசாயன பொருள் வெளியேறும். அதுல இருந்து வெளியேறும். அப்ப அதையும் நாங்கள் புதிய முறையில் அகற்றணும். இதுல இருக்க கண்டென்சர் தான் கண்டென்சர் என்று சொல்றது. இதுல இருந்தும் இது பாவனை பழுதடைந்து விட்டுதுன்னா அது தொடர்ந்து மின்னோட்டம் செல்ல இல்லையா அது அப்படியே வெளியில வச்சாலும் அதுல இருந்து குறிப்பிட்ட ஆளுக்கு ரசாயன பொருட்கள் வெளியேறும். சரிதானே? இப்ப நீங்க புதிய முறையில இதெல்லாம் பார்த்துட்டீங்க. சரிதானே? இந்த பொருட்களை நாங்கள் புதிய முறையில அகற்றணும் எல்லாம் பார்த்துட்டீங்க. முக்கியமாக நீங்க இதுல முக்கியமாக என்ன செய்யணும்னா எந்த ஒரு இலத்திரனியல் சாதனத்தின் பகுதியையோ அது சார்ந்த முழுமையா இருக்கலாம். முழுமையா படுதடைஞ்சாலும் அதை உரிய முறையில் அகற்றணும். அதனுடைய ஒரு பகுதியோ எந்த ஒரு சிறிய அதுல இருக்கிற இன்னும் சிறிய பொருளோ அதுல இருந்து எந்த ஒரு பகுதியும் வெளியில் அகற்றப்படலாம் உரிய முறையில. இதுக்குள்ளதான் என்ன மீள டஸ்ட்பின், அதாவது ரசாயன கழிவுகளை போடுறதுக்குரிய கூடை. அந்த கூடையில நீங்க இட வேண்டும். அப்ப அது போடுறதுன்றா நீங்க எல்லாத்தையும் முன்னாடியா போட்டு போடலாம். ஏனென்றால் சில பொருள் இன்னொரு பொருளோட தாக்கத்துக்குள்ளாம். இது பார்த்தா இதோட ரெண்டும் பக்கத்துல ஒரே இது கூட இதோட நெத்திப்ப இருக்கலாம், என்னோட படிச்சு சிதறலாம். அப்படி ஞானம். அப்ப அந்தந்த பொருட்களை நாங்க போடுறதுக்கு உரிய பாதுகாப்பு உரைகளில போட்டுதான் அர்த்தம். சரிதானே? என்ன செய்யணும்? புதிய பாதுகாப்பு உரைகளில போட்டு. சரியான? இப்ப இது வந்து நான் இப்ப பேட்டரிஸ் இந்த டெலிஃபோன்ஸ் அதாவது தொலைபேசி சார்ந்த கழிவு பொருட்களை ஒரு இதுல போடுறோம். சரிதானே? டெலிஃபோன் சார்ந்த கழிவு பொருட்களை ஒரு இதுல போட்டு அதே மாதிரி அதனுடைய மின்கலத்தையும் அதுல போடுறோம்.
அதை அப்படியே பொடி செய்யுது சரிதானே. அதை அப்படியே பொடி செய்யுது காற்று பற்றியே இதாக இருக்கணும். அதை அப்படியே கொண்டு வந்து எங்கே ஓடுறோம் இந்த கூடையில் நாங்கள் அப்படியே போடுவோம் சரிதானே. அதற்குரிய முறையில் இந்த கூடையில் இருந்தால் அதை அதுக்குரிய முறையில் அதை செய்யலாம் சரிதானே. அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த கலைப்புல கணனி சார்ந்த கண்டென்சர் சார்ந்த இதுன்னு சொல்லுறாங்க அது வேலை பாருங்க. மின் குமரிகள் பழைய மின் குமரிகள் இது மின்கலங்கள் மின்கலத்தோடு சார்ந்தது. அதையும் உரிய முறையில் இதாக்கி அதுக்குரிய பாதுகாப்பான கழிவுக்குள்ள இடணும். அடுத்தது வந்து பெரிய கணனி சார்ந்த பாகங்கள் கணனி சார்ந்த பாகங்கள் கணினியோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் அதையும் என்ன செய்யறோம் எல்லாம் இந்த வகையிலே எல்லாத்துல இருந்தும் அந்த ரசாயனம் வெளியேறக்கூடிய கண்டென்சர்கள். ஆனால் இதை இந்த பெரிய இருக்கிற சில எல்லாம் அதுல இருந்து ரசாயன கழிவுகள் வெளியேறும் சரிங்களா. அதுகளையும் என்ன செய்யணும் உரிய முறையில் இருக்கும் ரைட். அதுக்குரிய மீன் சரியா அதுக்குரிய மீன்கலாம் அதையும் அதில் வைத்து உப்பு அதையும் புதிய முறையில் பொடி செய்து அதையும் சரிதானே. புதிய மூடி போட்டு மூடிய திறந்து விடுறதோ இல்லை. அதுக்குரிய பாதுகாப்பு மூடியாக என்ன செய்யணும் அந்த ரசாயன பொருள் இல்லாமல் போட்டுட்டா அது அந்த உரியவியலில் அகற்றப்படும் சரிதானே. சரி இதெல்லாம் அகற்றியாச்சு. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு மீண்டும் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இந்த ரசாயன பொருட்கள் சார்ந்த உபகரணங்கள் பகுதிகள் அதில் எந்த ஒரு அதிக கூறாக இருக்கலாம் பகுதியா இருக்கலாம் இதில் எடுத்துக்கொண்டால் அவை உரிய முறையில் இவ்வாறான கழிவு தொட்டிகளில் விடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறியீடு. உனக்கு நீங்க அந்த பொருள்களை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இவ்வாறான அடையாளம் இருக்குமா இருந்தால் நீங்க இப்போ எங்க ஓடுவீங்க இவ்வாறான கழிவு தொட்டிகளை விடுவீங்க சரிதானே. பேருந்து என்ன செய்யணும் இந்த பாதுகாப்பு கழிவுறைகளை என்ன செய்யணும் வடிவாக்கி சரிதானே. ஒழுக்கால் பாதிக்கக்கூடிய கழிவுறை வந்தா என்ன செய்யணும் அதை அப்படியே அதை இதுல ஒரு ரசாயனத்துல ஒரு அதே உரிய முறையில பிளாஸ்டிக் இதுல போட்டு வைக்கப்படணும். திரும்பி பாதிக்கக்கூடியனால அதை தொழில் நீங்க திருப்பி பாதிக்கலாம். சில டெட்ரோல் இதுல பாவிச்சு செய்வாங்க அது திருப்பி நீங்கள் அதுக்குரிய இதுல நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் சரிதானே. அப்ப இதை விளங்குதானே. இதுல வந்து முக்கியமா இது எம்மால் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ற செயல்பாட்டில் மழை செய்யக்கூடிய ஒரு மாற்றம் தானே. இது இப்படியான நீங்கள் இப்படி ஒரு முன்மாதிரியான கலைப்பொருட்களை நீங்கள் கொண்டு வழியாண்டால் அது உங்களால் ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய இல்லைன்னா சந்தியல் வழிகள் எல்லாம் இந்த பழைய சாமான்கள் எலக்ட்ரினிக் சாதனங்களை குளிச்சு விடுவோமா இருந்தால் எங்களுக்கு தான் நோய்கள் சூழல் மாசனங்கள் பல விதமான வருத்தங்களும் இது வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு என்பதை கூறி இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கடைப்பிடிப்பீர்கள் என்பதையும் கூறி இன்னொரு செயற்பாட்டில் சரி விளங்குதானே இல்லை. அப்போ இன்றையிலிருந்து உங்களோட இது ஒரு முன்மாதிரியாக நடக்கும். இன்றைக்கு எம்மால் செய்யக்கூடிய மாற்றம் என்ற செயற்பாட்டில் இன்னொரு செயற்பாடாக பிரமிட் கோபுரம் அமைத்தல் என்ற செயற்பாட்டை இப்போ செய்து காட்ட போகிறேன். நீங்களும் அப்படி செய்யலாம் பாருங்க. அதுகளுக்கு பிரமிட் கோபுரம் அமைத்தல் எல்லாம் செய்து பார்த்துருக்கீங்க. சில செய்து பார்த்தா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்களாக விளையாடி இருக்கிற சந்தர்ப்பங்கள் கோபுரம் அமைக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்காது. அதுக்கு தேவையான பாருங்க இவ்வளவு கேணிகள் வித விதமான கேணிகள் என்ன ஏன்னா இதில் வந்து நான் இதாக பாதிக்கப்பட்ட வால்மா பேணி என்ன பாதிக்கப்பட்டு அது பெஸ்ட்டாக வெளியில பூரா எறிகிற பணிகள்லாம் சேகரிக்கப்பட்டு அதுகளை தான் இப்போ பயன்படுத்தி அந்த செயற்பாட்டை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்க. என்ன மாதிரி அதனூடாக கணிதத்தை செய்யக்கூடிய மாற்றத்தில் கணிதத்திறனையும் வளர்த்து கொள்ளலாம். சரிதான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அடுக்க போகிறேன் பாருங்க எப்படி அந்த கோபுரத்தை அமைக்கலாம். கோபுரத்தை 2 முறையில் அமைச்சு காட்ட போகிறேன். முதலாவது முறை கொண்ட செய்கிறேன். முதலாவது லைனில் நான் வந்து இடைவெளி சிறிய இடைவெளி 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு பேணிக்கு இடையில விட்டு மொத்தம் முதற்கீழ 6 பேணி அடிக்க வந்துடும் சரிதானே. அடுக்கிற முறையை பாருங்க. ரைட் முதலாவது பேணி இது வைக்கிறேன் ரைட். 2வது பேணி
ஒரு நேர்த்தியா இருக்கும் அடுக்கிறதுலாம் செய்கிற முறையை நீங்க வடிவா அவதானிக்கலான்னு நீங்க வடிவா பேருந்து செய்யலாம். நேர்த்தியா இருக்கிற மொத்தம் இப்போ எத்தனை மணி வந்துட்டுது? 5 வந்துட்டுது. 6வது மணிய சரி. இப்போ 6 மணிக்கு நல்ல நேர்த்தியா நேராக இருக்குமா? அடுத்த ஒவ்வொரு இடைவெளிக்கு எத்தனை மணி வேறு மட்டும் சொல்லுவாங்க? எத்தனை பேரும் கண்டிப்பா காட்சி 5. சரி கேட்டீங்களா? முதல் 6 5 அது எப்படி எத்தனை வேறுமன்றதை நாங்கள் எப்படி வந்து பார்க்கறது பார்ப்போம்னா பிரமிட் கோபுரம் அமைத்தல் செயற்பாடு. பிரமிட் கோபுரம் அமைத்தல் செயற்பாடுதான் இப்ப செய்ய செயற்பாடு. பிரமிட் கோபுரம் அமைத்தல் அந்த 2 விதமா அமைக்கலாம். நீங்க செய்கிற முறை ஒரு முறை வந்துட்டா ஒருமையும் வேணும் நேர்த்தியாகவும் இருக்கும். ஒரு முறையில் அடிக்க வந்தா அந்த நேர்த்தியாக கடைசியா கொண்டு ரைட். இப்ப பிரமிட் கோபுரம் இப்படி வந்திருக்கேன் பார்த்துருக்கீங்களா? பிரமிட் கோபுரம் பிரமிட்கள் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துல? என்ன மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இப்படியான இதுகள்ல ஈரான் ஈராக்கில் இப்படியான டஹோபா கோபுரங்கள் என்ன இறந்தவர்கள் இந்த மம்மி என்று சொல்றது அவர்களை வைக்கிறதுக்காக இப்படியான கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பு 4 பக்கம் அமைப்பு. சரிதான்? சரி, அதே ஒரு வகையில் தான் நீங்கள் அதே வைக்கிய இது பிரமிட் கோபுரம். இப்ப நிலையத்தின கீழே 6 அடிக்கிறாங்க. சரிதானே? 6 அடிக்கிறாங்க. பேருந்து அடுத்தது 2வது வரி 5, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 2, அடுத்தது 1. சரிதானே? இப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கா என்னன்னு இதுல மொத்தம் எத்தனை? இந்த கீழே 1வது வரியில உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது சுற்றாடல் உங்களுக்கு கணித ரீதியாக கீழே வந்து 6 பேணிகள் அடுக்கப்பட்டுள்ளது. சரிதானே? அப்ப இறுதி பணியோ ஒவ்வொரு இடைவெளிக்கு பேர்ந்து ஒவ்வொரு இடைவெளிக்கு இடையில ஒவ்வொரு பேணி பேர்ந்து 2வது வரியில வைக்கப்பட்டு வருகின்ற போது இறுதியாக ஒரு பேணி வரும்போது மொத்தமாக எத்தனை பேணிகள் அடுக்கப்பட்டிருக்க வேண்டாம் என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுவாங்க. எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ? இவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். 1 2 கீழே 6 6 5 11 4 2 எண்ணி எத்தனை வருது சொல்லுமா? பண்ணி பாரு. எத்தனை? 21. சரி, என்ன மாதிரி என்ன எண்ணி நினைக்கணும்? சரி, இவர் எண்ணி பார்த்து ஒன்றா எண்ணி பார்த்து கீழே 6 பேருந்து 5 என்ன 6 5 11 11 4 எத்தனை 15 13 18 பேருந்து 2 20 பேருந்து 21 எண்ணி. சரி, இதுக்கு சுருக்கமாக காண்ற முறை ஒன்று இருக்குது. கீழே 6 இருக்கிறதோ கீழே எத்தனை பணி அடிக்கி இருக்கிற 6. எத்தனை 1வது வரியில எத்தனை பேணி அடுக்கி இருக்கிறோம்? 6 பேணி. 6க்கு அடுத்த இலக்கம் எத்தனை? 7. அப்ப 6 7 எத்தனை? 6 7 அடுத்த இலக்கத்தால பிரிக்கிறேன் எத்தனை? 6 7 42. 42 2ஆல வகுத்தால் 21. அப்படியே வருதானே? 6 பேணி 1வது வரியிலே 6 பேணி அடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மொத்தமாக எத்தனை பேணிகள் அடுக்குவதற்கு படத்துக்கு அடிபட எத்தனை பேணிகள் இருக்கட்டா என்னென்று காண்பீங்க? என்னென்று காண்றது? 6 என்று சொன்னால் 6க்கு அடுத்த இலக்கம் 7. அப்ப அந்த இலக்கத்தை 6 7ஆக பிரிக்கும். 6 7 42 42 2ஆல வகுத்தால் பிரித்தால் எத்தனை பேர்? 21. அப்ப கட்சியால் 5 பேணிகள் அப்படி போட்டு 5 பேணிக்கு இன்னொன்று கணக்க பார்க்கணும். சரிதானே? 5 பேணியா இருக்கிற முறைக்கு எத்தனை பேர் மட்டும் பார்க்கணும். உடனே சொல்லுவோம் என்ன மாதிரி நான் இப்போ பாய்பாடு கூட அந்த மாதிரி இப்போ எத்தனை 5 பேணி அதானுங்க எத்தனை இருக்கு? கீழே 5 பேணி இருக்கு. சரிதானே? அதை எப்படி போட்டு வைக்கிற மாதிரி 1 பேணி. இப்போ இதுல எத்தனை பேணி இருக்குண்டா எத்தனை என்று சொல்லுங்க. உடனே சொல்லுவோம் இப்போ பாருங்க, நீங்க கூட்டல் முறையில நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை 5 9 எத்தனை 9 12 12
ரெண்டும் 14 மொத்தம் 15 வரும். அதுக்கு சுகமான முறையில கண்டு சொன்னா என்னென்னு வரும் 5 15 5க்கு அடுத்த இலக்கமான 5 30 2ஆல வகுத்தால் எத்தனை 15 இலவா காணாது. சரிதானே? என்ன கடைசி 4க்கும் என்ன ஒன்றுக்கும் செய்து காட்டுறோம். சரிதானே? 4 பேருக்கும் செய்து காட்டுறோம். அப்படி இப்ப 4 பேர். சரி, எத்தனை மொத்தம் எத்தனை இருக்குன்னா எத்தனை சொல்லு 4 பேர். 4 பேணி 20 10. சரி, என்னது 5 5 3 8 எத்தனை வந்தது 4 3 7 3 10. சரிதானே? அப்ப இந்த வாய்ப்பாடு மூலமாக காண்டது எப்படி செய்றீங்க? 4 20 அரைவாசி 10. சரிதானே? அப்ப இதுல நீங்க ஒவ்வொரு எண்ணிக்கைக்கு ஏற்றதாக நீங்கள் அந்த இதை கண்டுபிடிக்கக்கூடிய இலகுவான முறையை சொல்லி தந்திருக்கு. இப்ப இதுல நாங்கள் பார்த்தது பிரமிக் அது ஒரு முறை. இப்ப அடுத்தது நாங்கள் செய்ய போறது வட்ட முறையில எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். அது பார்ப்போம். இப்ப நாங்கள் பிரமிட்டை அமைக்கிற ஒரு முறையை பார்க்கிறாங்க. இது அடுத்தது இன்னொரு வட்ட முறையில அடுக்கி ஒரு கோபுரத்தை உருவாக்க போறோம். அது எவ்வாறு அடுக்க போறதுன்றதை படிப்பாங்க. இப்ப நாங்கள் என்ன இப்படி ஒரு பலகை வட்ட வடிவமாக வெட்டி எடுக்கப்பட்ட பலகையை எடுத்து போட்டு அடுக்கி காட்டுறோம். நீங்கள் வட்டம் இப்படி பலகையெல்லாம் அடுக்கணும் வேண்டிய ஒரு வட்டத்தை நீங்கள் நிலத்திலேயோ உங்களோட வப்பரை நிலத்துல கீறி போட்டு வடிவா அடுக்கின்ற ஒரு நேர்த்தியா. இப்ப நான் மொத்தமாக முதலாவது வட்டத்துல 8 சர்க்கிளா அடுக்க போறேன். வட்டமா 8 பெயிண்டிகள். 1 2 எப்படி வருதுன்றதா இப்படி அடுக்கி போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடுக்கிற முறை என்ன, இது என்னத்துக்காக உங்களாலே ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் என்றது காட்டுறதுக்கு தான். நீங்களும் இப்படி ஒரு ஆக்கங்களை செய்து பழகினீங்கன்னா எதிர்காலத்துல நல்ல ஒரு என்ன பொறியியலாளராக நல்ல கட்டிடங்கள் கட்டுறதுக்கு எல்லாம் ஐடியாக்கள் எல்லாத்தையும் உருவாக்குறது தான். இப்ப உங்களுக்கு இப்ப சின்னே உங்களுக்கு இப்படியான இதுகளை உருவாக்கினோம். சரிதானே? இப்ப முதலாவது நாங்கள் 8 இதை அடுக்கிறோம். நல்ல சிறிய ஒரு 5 சென்டிமீட்டர் இடைவெளியில வச்சு அடுக்கிறோமா. நல்ல நேர்த்தியாக இடைவெளி விட்டு அடிக்கலாம்னா ஒரு நல்ல ஒரு நேர்த்தியா வருமா. 8 இனி அடிக்கிறாச்சு. இனி அடுத்தது அடுக்க போறோம் பாருங்க. அடுத்தது இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒவ்வொரு இடைவெளிக்கு இடையிலே அடுத்த பணிகள் அடுக்கப்படுது. எந்த ஒழுங்குமுறையில அதே 5 சென்டிமீட்டர் இடைவெளி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குமே. ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். அங்கே மாறி மாறி இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க ஒழுங்குமுறையில கொண்டு வாங்க. இவ்வளவு பேணிகளை நீங்க சேகரித்து வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு நல்ல உயரமான ஒரு கோபுரத்தை அமைக்கலாம். நல்ல நேர்த்தியா நல்ல பேணிகள்லாம் நேர்த்தியா இருந்தாலும் என்ன செய்யும், அது விழா அப்படியே இருக்கும். மேடு பள்ளம் இல்லாத ஒரு இதாக இருந்தா அப்படியா அந்த அடுக்கைகளே ஒரு வட்டத்தையும் பார்த்து கொள்ளும். ஒரு இதுல போகுது சரி. நீங்களும் நான் கட்டிடங்கள் பெரிய மாடி கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறீங்க. சரிதானே? அப்ப அப்படி கட்டும் போது எல்லாம் இப்படியான ஒரு அமைப்புகள் இந்த சிந்தனைகள்லாம் எவ்வளவு உயரத்துக்கு கட்டினா கட்டிடம் உயரமா இருக்கும், அதுக்கு முந்தி கட்டினா உடையுமா என்றது எல்லாத்தையும் கடைசி அடியில உள்ள பேணி தாங்குமா என்பதை வச்சு கொண்டுதான் தீர்மானிக்கிறது. இது என்ன செய்யும், உடைஞ்செல்லாம் விழுந்து போகும். அவ்வளவு இது வந்துட்டு இப்படி என்ன பேணிங்க எவ்வளவு இருக்கோ அவனுக்கு இயற்கை வந்து போகலாம். இவ்வளவு இவ்வளத்துக்கு வருதோ இப்படியே அடிக்க 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 போக என்ன வேணும், இந்த வழியிலே என்னோட வைக்கலாமா, 2 வைக்கலாம். அதே 8 பேணிங்க இதுல பாரு அடுக்கிறதும்
எல்லாம் சமளமான பகுதியாக தான் இருக்கும். 8 பகுதியாக வச்சுக்கொண்டு நீங்க பெரிய மாடி கட்டிடங்கள் பார்த்துருக்கீங்க. நானே குழம்புகள்ல மாடி கட்டிடங்கள் பெரிய பார்க்கறது எல்லாம் இப்படி அடுக்கிற முறைகள் எல்லாம் காட்டி எதுனால நல்ல வழியா இருந்தாலே நீங்களும் இப்படி ஒரு ஆக்கத்தை செய்வீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எதிர்கால வேற வேற சிந்தனை முறைவு இப்படி வேற இன்னும் சதுரமா இருக்கும். தனியாக நான் இது வட்ட முறையில இருக்கிறேன். நீங்க சதுரமா அடிக்க வந்துடலாம். இந்த சதுர கட்டிடங்கள் செவ்வக வடிவமான கட்டிடங்கள் வட்ட வடிவமான மாடிகள்ல நீங்க கொழும்புல பார்த்துருப்பீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்கு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் காப்புறுதி கூட்டுதான் இலங்கை மத்திய வங்கி எல்லா கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை கொழும்புல பார்த்துருப்பீங்க. நீங்க கொழும்பு போய் பார்த்துருப்பீங்க. அப்படியான கட்டிடங்கள் வட்ட வடிவமா இருக்கா செவ்வக வடிவமா இருக்கா ஒவ்வொரு உயரத்துல இருக்கு அதெல்லாம்